வடபழனிக்கு ஒரு புது லேண்ட்மார்க் நம்ம ஃபோர்ட்டிஸ் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ வடபழனிக்கு வந்தாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்துல பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நமக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆஃப்டர் கோவிட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் வந்துட்டு கேஸ் எடுக்கும்போது டிஃபிகல்ட் எக்ஸ்பிரேஷன் பார்த்தேன். அப்பதான் எனக்கே புரிஞ்சுது இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். 95% மக்கள் வந்து மூச்சு வெளியே விட கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எனக்கு பயங்கர அலார்மிங்கா இருந்தது. ஏன்னா இது ரொம்ப சென்சேஷனல். வீசிங்ல ஒண்ணு உள்ள இருக்க கஷ்டமா இருக்கும், இல்ல வெளியே விட கஷ்டம். எவ்வளவு பெரிய பிரச்சனை? ஏன்னா ஆமாங்க, நிச்சயமா பெரிய பிரச்சனை. சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா, படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டெத் பெட்ல இருப்பாங்க, படுத்த படுக்க இருப்பாங்க, மூச்சு இப்படி இருப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க பாத்துட்டே இருப்பாங்க. வெளியே விட்டோடனே எல்லாம் அமைதியா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. வெளியே விடுறதுதான் கஷ்டமா இருக்கும். வெளியே விடுறது கஷ்டமா இருக்குன்றது டெத் பெட். சளி இல்ல, இருமல் இல்ல, ஃபீவர் வந்து போல. ஆனா எனக்கு செஸ்ட் எப்பவுமே இறுக்கமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு டைட்னஸ் ஃபீல் பண்றேன். வயிறு பிரச்சனையும் எதுவுமே இல்ல. எனக்கு வயிறு பிளாட்டடா இல்ல, வயிறு வந்து லிவர் ப்ராப்ளம் இல்ல, ஃபேட்டி லிவர்ல எந்த இஷ்யூஸ் இல்ல. அப்படி எனக்கு வந்து செஸ்ட் வந்து ஒரு இறுக்கமா ஃபீல் பண்றேன், டைட்டா இருக்கு, மூச்சு உள்ளே இழுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்ம ரோடு ஓரத்துல பஸ்ல போகும்போது டிராவல் பண்ணும்போது பார்த்துட்டு போன ஒரு செடி தான் இதுக்கு அருமருந்து. நிறைய ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, உட்காந்தே இருப்பாங்க. அவங்க வந்து ஒழுங்கா வாக்கிங் எல்லாம் போக மாட்டாங்க. ஸ்மோக்கர்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறவங்களும் 6 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறவங்களுக்கும் ஒரே அளவுக்கு இருதய சம்பந்தமான நோய்கள் வரலாம், மாரடைப்பு வரலாம். பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் டயப்ரம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லிப் பிரீத்திங்னு சொல்லுவாங்க, பர்சுவாயின்னு சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் லிப் பிரீத்திங். அது வந்து 2 செகண்ட்ஸ்க்கு உள்ள மூச்சை இழுத்துட்டு 5 to 6 செகண்ட்ஸ்க்கு மூச்சை வாய் வழியா வெளியே விடுறது. அதாவது நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்றீங்க, ஆனா நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா சீரியஸ்லி ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுதான் உயிர் வாழ்றது ரொம்ப முக்கியம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் ஆஷாலினி இருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் இமானுவேல். வணக்கம். அதான் மேம், கோவிட் பத்தி பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம் உங்களை. ஸோ இந்த கோவிட் வந்து முக்கியமா கோவிடால பாதிக்கப்படுறது லங்ஸ் தான். ஸோ லங்ஸ்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு நிறைய கேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சாரி கேசஸ்ன்னு சொல்லுவாங்க நிறையா. ஸோ இப்போ வந்து கோவிட் வந்ததுக்கு அப்புறம் வந்து மக்கள் மத்தியிலே வந்து லங்ஸ் பத்தின ஒரு விழிப்புணர்வும் அதிகரிச்சிருக்கு. நிறைய பேர் ஆக்சுவலி பயந்துட்டு இருக்காங்க. நமக்கு ஆஸ்துமா இருக்கு, நமக்கு வந்து ஏற்கனவே வந்து இங்க வந்து நமக்கு டியூபர்குலோசிஸ் இருந்திருக்கு, ஸோ அதனால நமக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், கோவிட் வந்துருமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. ஸோ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நிறைய கேசஸ்லாம் அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்கும் ஆக்சுவலா? லங்ஸ் தான் அதிகமா பாதிக்கப்படுதா? லங்ஸ் எப்படி பாதுகாத்துக்கலாம்? அந்த கோவிட் காலத்துல லங்ஸ் எப்படி நம்ம வந்து பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்துக்கலாம் மேம்? ஜென்ரலாவே வந்து ஆஃப்டர் கோவிட் கிளினிக் வர பேஷண்ட்ஸ்க்கு உண்மையாவே இது வந்து நீட் ஆஃப் த ஹார். அண்ட் on behalf of common people I would like to thank Behind Roots, because இன்னைக்கு இது வந்துட்டு பல மக்களுக்கு நீட் ஆஃப் த ஹாரா இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்த போறோம். அதுல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன்னு நினைக்கவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு லங்ஸ்ன்றது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன். நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறோமா மூச்சு வெளியே விடுறோமா நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனா இந்த வீசிங் இருக்கவங்களுக்கு ஆப்வியஸா வந்து அந்த பிரச்சனை இருக்கும், ரொம்ப மூச்சு கஷ்டம் இருக்கும். ஆஃப்டர் கோவிட் வந்து இது ஒரு சென்சேஷனா இருக்கு. லைட்டா கொஞ்சம் மூச்சு வாங்கி பேசினா கூட ஏன் இவ்வளவு மூச்சு வாங்கி பேசுறீங்க, உங்களுக்கு ஃபீவர் வந்து போச்சான்னு கேட்கிற அளவுக்கு காமன் பீப்புள்ஸ்க்கு கூட இது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. சாதாரணமா நம்மளுடைய லங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 1 2 3 4 கவுண்டிங்க்கு மூச்சை உள்ள இழுத்து, இது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயமா இந்த வீடியோ பார்த்தப்பறம் எல்லா வீட்லயும் இது பழக்கமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். 4 கவுண்டிங்க்கு உள்ள இழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 கவுண்டிங்க்கு உள்ளே வச்சுக்கணும். 8th கவுண்டிங்க்கு வெளியே பிரீத் அவுட். சோ இது ஒரு சின்ன எக்ஸசைஸ். தூக்கம் வராதவங்களுக்கு நான் இது ரொம்ப சொல்லி தருவேன். நைட் பெட்ல படுத்துட்டு இப்படி பண்ணுங்க. 3 தடவை பண்ணும்போது 4வது தடவைக்கு கொட்டாவி வரும். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாவே நம்மளுக்கு வந்து கொட்டாவி வரும். சோ இந்த எக்ஸசைஸ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்போம். இது வந்துட்டு லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நிறைய எக்ஸசைஸ், பலூன் ஊதுறது, மூச்சு பயிற்சி எல்லாமே பண்ணுவோம். ஆஃப்டர் கோவிட் நான் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கோவிட் முடிச்சு ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வர பேஷண்ட் கூட ஜென்ரலா வீசிங்னா வந்து இருமல் சளி இருக்கும். இருமல் சளி இருக்கவங்களுக்கு மூச்சு உள்ள இழுக்க கஷ்டமோ ஒரு டிஃபிகல்ட்டியோ இருக்கும். பட் ஆஃப்டர் கோவிட் டிஃபிகல்ட் எக்ஸ்பிரேஷன், மூச்சு வெளியே விட கஷ்டமா இருக்குன்னு தான் எல்லா பேஷண்ட்ஸும் 95% என்கிட்ட சொன்னாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்துட்டு எப்பயுமே ஒரு கேஸ் எடுக்கும் போது ஜென்ரலா வீசிங்னா ஒரு மருந்து கொடுக்க மாட்டோம். ஹோமியோபதி மருத்துவ முறையில மூச்சு உள்ள இழுக்க கஷ்டமா இருக்கா, வெளியே விட கஷ்டமா இருக்கான்னு கேட்போம். மூச்சு உள்ள இழுக்க கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு சில மெடிசின்ஸ் இருக்கா, இப்ப சாம்புக்கஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்.
சில குழந்தைங்க வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஆஃப்டர் ஸ்வீட்ஸ் வந்து மூச்சு வீசிங் வந்துடும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு ஹோமியோபதியில ஒரு முக்கியமான மருந்து இருக்கு, அர்ஜென்டம் நைட்ரிகம்னு சொல்லி. அவங்களுக்கும் மூச்சு உள்ளே இருக்க கஷ்டமா இருக்கும். ஆஃப்டர் ஸ்வீட்ஸ் இருக்கும். சிலருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஸ்பாஞ்சியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கடல்ல இருக்கிற ஒரு ஸ்பாஞ்சியா ஃபங்கஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புஞ்சை. அதுல இருந்து எடுக்கிற மெடிசன். அதுவும் வந்து மூச்சு உள்ளே இழுக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. பட் ஆஃப்டர் கோவிட் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் வந்துட்டு கேஸ் எடுக்கும்போது டிஃபிகல்ட் எக்ஸ்பிரேஷன் பார்த்தேன். அப்பதான் எனக்கே புரிஞ்சுது இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா நாங்க வந்து ஹோமியோபதி மருத்துவர்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஆஃப்டர் கோவிட் வர பேட் எஃபெக்ட்ஸ்க்கு, ஆஃப்டர் கோவிட் இருக்கிற பசியின்மை, இதுக்குதான் எங்க கிளினிக்க மோஸ்ட்லி அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப அப்ரோச் பண்ணும்போது 95% மக்கள் வந்து மூச்சு வெளியே விட கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எனக்கு பயங்கர அலார்மிங்கா இருந்தது. ஏன்னா இது ரொம்ப சென்சேஷனல். மூச்சு உள்ளே இருக்க கஷ்டம்ன்றதை விட வெளியே விடுறது கஷ்டம்ன்றது அவ்வளவு ஆபத்தா மேம்? வீசிங்ல ஒண்ணு உள்ள இருக்க கஷ்டமா இருக்கும், இல்ல வெளியே விட கஷ்டம், இது அவ்வளவு பெரிய பிரச்சனைனா? ஆமாங்க, நிச்சயமா பெரிய பிரச்சனை. நீங்க ஒருத்தவங்க சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா, படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டெத் பெட்ல இருப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க, மூச்சு இப்படி இருப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க பாத்துட்டே இருப்பாங்க, வெளியே விட்டோடனே எல்லாம் அமைதியா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. வெளியே விடுறதுதான் கஷ்டமா இருக்கும். வெளியே விடுறது கஷ்டமா இருக்குன்றது டெத் பெட். அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட முடியல, அது உள்ள டிராப் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு உள்ள டிராப் ஆனா அடுத்த ஆக்சிஜன் உள்ள போறதுக்கு இடம் இருக்காது. என்னோட நுரையீரல்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லா நான் வெளியே அனுப்பிட்டேனாதான் உள்ள இழுக்கிறதுக்கு எனக்கு ஆக்சிஜன் இருக்கும். சோ என்னால கார்பன் டை ஆக்சைடே வெளியே அனுப்ப முடியாதப்ப உள்ள ஃப்ரெஷ் ஆக்சிஜன் எடுக்க முடியாது. அப்ப என்னால உள்ள வந்து ஆக்சிஜன் இழுக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரொம்ப பதட்டம், படபடப்பு, டயர்ட்னஸ், ஆர்த்தோப்னியான்னு சொல்ல, படுத்தா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், பேசும்போது எக்ஸர்ஷன், நடந்தா மாடி ஏறி இறங்கினால இதுல வந்து ரொம்ப இருக்கும். எல்லாரும் இதை பத்தி அலட்சியமா இருக்காங்க. நம்ம எல்லாம் நிமோனியா சொன்னோம், கவாசாக்கி டிசீஸ் பத்தி பேசியிருக்கோம் நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ்ல, நிறைய இது சொன்னோம். ஆனா மூச்சு வெளியே விடுறது கஷ்டம்ன்றது இட்ஸ் ரியலி சென்சேஷனல். ஹோமியோபதியில ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன் இருக்கு, அதுக்கு மெஃபைட்டிஸ். ஸ்கங்க்னு ஒரு பெட் அனிமல் தெரியுமா உங்களுக்கு? யூஎஸ்ல 17 ஸ்டேட்ல வந்து ஸ்கங்க் வந்து பெட் அனிமலா வீட்டுல வளர்க்கலாம். மெஃபைட்டிஸோட காமன் நேம் அது. நம்ம கீரிப்ப மாதிரி குட்டியோண்டு இருக்கும். இங்கெல்லாம் வந்து நம்ம நாய் வளர்க்குற மாதிரி, பூனை வளர்க்குற மாதிரி இந்த இதை வந்துட்டு அவங்க வந்து வீட்லயே வளர்ப்பாங்க. அதோட வால் இப்ப எறும்பு தண்ணி மாதிரி. இப்போ ஏதோ ஒரு ஆபத்து வந்தா, கட்டில் ஃபிஷ் பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா டைய இன்ஜெக்ட் பண்ணிடும், எதிரிக்கு இருந்தா தப்பிச்சுக்கும். இது வந்து ஆபத்து வந்துச்சுன்னா அதோட வால்ல சம நாத்தமான ஒரு சென்ட் வச்சிருக்கும், அது இது பண்ணிடும், ஸ்ப்ரே பண்ணிடும். அப்ப வந்து அது ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஜென்ரலா நம்ம நின்று என்ன பண்ணுவோம், சுவாசிக்கவே முடியாது. அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ற ஒரு மெடிசன் தான் மெஃபைட்டிஸ் சொல்றது. ஹோமியோல ரொம்ப முக்கியமான மெடிசன். அது டிஃபிகல்ட் எக்ஸ்பிரேஷனுக்கு கொடுப்போம். நான் வந்து அதை வந்து பாட்டிலா தீர்த்திருக்கேன் இந்த ஒரு 6 மாசத்துல. ஆஃப்டர் கோவிட் வரவங்களுக்கு அந்த டிஃபிகல்ட் எக்ஸ்பிரஷன் பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ரொம்ப வயசானவங்க எல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டரோட இருக்கும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர்ஸ் வைக்கிறேன் ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் நான் இருக்கேன், சிலிண்டர் இல்லாம இல்லைன்னா நான் மூச்சு வெளியவே விட முடியலன்னு. அப்ப அவங்களுக்கு நான் வந்து இந்த மெஃபைட்டிஸ் கொடுத்து பல 100 பேர் வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துட்டு இப்ப பிரீத் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மூச்சு உள்ளே இழுக்கிறது அப்படின்றது வேற சில கண்டிஷன்ஸ்ல இப்ப பிரிப்போம். இப்ப ஆஃப்டர் கோவிட் இந்த விஷயம் மூச்சு உள்ளே இழுக்க கஷ்டமா இருக்கு. என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நம்மளுடைய செஸ்ட் போர்ஷன், இங்க நுரையீரல், ஹார்ட் இருக்கு. வயிறு போர்ஷன்ல வந்துட்டு மித்த உறுப்புகள் இருக்கு, லிவர், கிட்னி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதையும் பிரிக்கிற 2 கம்பார்ட்மெண்டா பிரிக்கிற உறுப்பு பேரு டயப்ரம். இங்க ஒரு தோல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. அது வந்து செஸ்ட் போர்ஷனையும் வயிறு போர்ஷனையும் பிரிக்கிறது. இந்த டயப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் அப்படின்றது மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா ஒரு ஆய்வுல இன்னும் ஒரு மாசமோ 2 மாசம் கழிச்சோ இது ஒரு பெரிய சென்சேஷனலா இருக்கும். நான் வந்து மூச்சு உள்ள இழுக்கும் போது எனக்கு வந்து இந்த டயப்ரம் வந்து கீழே வரணும், என் வயிறு வந்து வெளியே வரணும். நான் மூச்சு வெளியே விடும் போது டயப்ரம் மேல போகணும், வயிறு உள்ள போகணும். டயப்ரக்மேட்டிக் கம்ப்ளீட் பேராலிசிஸ் போனவங்களுக்கு என்ன ஆகும்னா, நான் மூச்சு உள்ள இழுக்கும் போது என் செஸ்ட் தான் விரிஞ்சு, என் செஸ்ட் வந்து மேல போய் கீழே போய் எல்லாம் வரக்கூடாது, டயப்ரம் மட்டும் தான் மேல போய் கீழே போய் வரணும். ஆனா என் செஸ்ட் மேல போய் முன்னாடி போய் பின்னாடி போய் வரும். இந்த டயப்ரம் என்ன ஆகும்னா, நான் மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு ஆப்போசிட்டா உள்ள போகும். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இது ஏன் இப்ப சொல்றேன்னா, முன்னாடி டயப்ரம் வந்து இந்த போலியோ எல்லாம் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போலியோ வைரஸ், காக்சாக்கி வைரஸ், சில வைரஸ் வந்து இந்த ஃப்ரீனிக் நர்வை அஃபெக்ட் பண்ணி டயப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் காஸ் பண்ணுச்சு. அதுல வந்து அவங்களுக்கு மூச்சு இழுக்கவே முடியாது, உள்ள இழுக்க முடியாது, வெளியே விட முடியாது. இப்ப கில்லியன் பேர் டிசீஸ் சொல்லுவாங்க, அந்த டிசீஸ் பேரு மெடிக்கல் டேர்ம். இப்ப கவாசாக்கி டிசீஸ் மாதிரி கில்லியன் பேர் டிசீஸ் ஒரு டிசீஸ் இருக்கு. அது வந்து இந்த டயப்ரம் பெராலிசிஸ் பண்ணி
அது வந்து மூச்சு உள்ளே இழுக்கிறது வெளியே விழுறத கஷ்டப்படும், ஃப்ரீனிக் நர்வ் அஃபெக்ட் ஆகி. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, என்னன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து போலியோ வைரஸ் மாதிரி, காக்சாக்கி வைரஸ் மாதிரி இந்த ஃப்ரீனிக் நர்வையும் அஃபெக்ட் பண்ணி டயப்ரமேட்டிக் பேராலிசிஸ் காஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இதுதான் நிச்சயமா ஒரு சென்சேஷனலா அடுத்து மிக அதிகமான ஆராய்ச்சிகள் ஆய்வுகளுக்குள்ள போக போற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அப்படி டயப்ரக்மேட்டிக் பேராலிசிஸ் ஆகிறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் டிஃபிகல்ட்டா இருக்கும். அது வயசானவங்களா ரொம்ப கடைசி ஸ்டேஜா இருக்கவங்களா இருக்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ், குழந்தை, பெரியவங்க, நம்ம ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஸ்பிரேஷன் டிஃபிகல்ட் ஆகலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே வயிறு ஊதிக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்கும், லிவர்ல கொழுப்பு இருக்கலாம், இல்ல வயிறுல ஆசிடிட்டி இருக்கலாம், ஆசிட் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து மூச்சு உள்ள இழுக்கும் போது வந்துட்டு வயிறு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் டைட் ஆயிரும். ஒரு 2 பட்டன் பிளவுஸ் கழட்டி விடுவாங்க லேடிஸ், அந்த பேண்ட், அந்த மேல் வந்து பேண்ட் பட்டனை கழட்டி விடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்ட உடனே வயிறு ஒரு பிளாட்டட் ஆயிரும். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட் வயிறு அசைட்டஸ் வந்துடும், வயிறு பெருசாயிரும், டைட்டா இருக்கும். அப்ப அந்த டயப்ரம வந்து அந்த ஒரு போர்டு மாதிரி ஆக்கி வச்சிரும். அதனால அவங்களால மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறது சிரமமா இருக்கும். சில டைம்ல ப்ளூரல் எஃபிஷியன் சொல்லுவோம், நுரையீரல்ல நீரும் கோத்துக்கும், வயிற்றுல இருக்கிற நீர் வந்து நுரையீரலுக்குள்ளே ஏறிக்கும். அப்ப அவங்களுக்கு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சிம்பிளா நான் எப்பவுமே என்ன சொல்லி தருவேன்னா, ஹோமியோல வந்து அசஃபோட்டிடா, அதாவது நம்ம போடுறதுல பெருங்காயம், சாம்பாருக்கு போடுறதுல பெருங்காயம், இந்த பெருங்காயத்தை தான் அசஃபோட்டிடான்ற மெடிசனா இருக்கு, நான் அதை கொடுப்பேன். அப்ப அந்த கேஸ் கொஞ்சம் குறைஞ்சு வயிறு பிளாட்டட் குறைஞ்சு அவங்க பிரீத்திங் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. சும்மாவே இப்ப வந்து ஆஃப்டர் கோவிட் வந்தவங்களுக்கு இந்த சாப்பிட்டே வயிறு ஊதிக்குது, ஒரு டைட்னஸ் இருக்கு, மூச்சு ஃப்ரீயா சுவாசிக்க முடியலன்றவங்க ஒரு டம்ளர் கொதிக்கிற சுடுதண்ணில வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு குடிச்சு பார்த்தா பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். 2 ஏப்பம் வரும், ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃப்ரீயான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பெருங்காயமும் வந்துட்டு ஒரு வேலை டயப்ரம்ல ஆக்ட் பண்ணுதா அப்படின்லாம் பின்னாடி ஆய்வுகள் வரும். நம்ம தானே முதல்ல இட்லி கண்டுபிடிச்சிருவோம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் 15,000 வருஷம் கழிச்சு அமெரிக்கால இருக்கவங்க, நீங்க ஏன் ஓட்ஸ் சாப்பிடுறீங்க, ஏன் இதை சாப்பிடுறீங்க, எங்க இட்லி தாங்க சத்து, நாங்களாம் அமெரிக்கால தான் சாப்பிடறோம்னே, நம்ம ஆமாமா இட்லி அப்படின்னு சாப்பிடுவோம்ல. அந்த மாதிரி இது வந்து ஒரு நாள் ஆய்வு வந்து டயப்ரக்மேட்டிக் பேராலிசிஸ் அசஃபோடிடா அப்படின்னு ஒரு நாள் கண்டிப்பா வரும். அன்னைக்கு நம்ம வந்துட்டு இது நம்ம முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்த்திட்டோன்ற சந்தோஷத்தோட நிச்சயமா நம்ம இருப்போம் நம்புறேன். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, மூச்சு உள்ள இருக்க கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து டைட்டா ஃபீல் பண்ணுவாங்க, டைட்னஸ். அந்த செஸ்ட் வந்து ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி. ஒரு ரூம்குள்ள ஒரு 100 பேர் நிக்கிறாங்க, காற்றோட்டம் இல்ல, அங்க வந்து போதுமான அளவுக்கு காத்து இல்ல, ஃபேன் ஓடல, ஒரு கோயில்லையோ ஒரு டெத் வீட்லயோ ஒரு கல்யாண வீட்லயோ இல்ல ஒரு ரூம்குள்ளேயே இருக்காங்க, மூச்சு வந்து உள்ள அப்படி இழுத்து விடுறாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டயப்ரம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலையோன்னு அர்த்தம். ஏன் இதை சொல்றேன்னா, சளி இருமல் இருந்து, எனக்கு பயங்கரமா இருமி சளி இருந்து ஒரு வீசிங் இருக்கிற ஒரு ஆளுக்கு மூச்சு உள்ளே இழுக்க கஷ்டமா இருக்கிறது காமன். சளி இருமல் எதுவுமே இல்ல, எந்த சளி இல்ல, இருமல் இல்ல, ஃபீவர் வந்து போல. ஆனா எனக்கு செஸ்ட் எப்பவுமே இறுக்கமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, ஒரு டைட்னஸ் ஃபீல் பண்றேன். வயிறு பிரச்சனையும் எதுவுமே இல்ல, எனக்கு வயிறு பிளாட்டடா இல்ல, வயிறு வந்து லிவர் ப்ராப்ளம் இல்ல, ஃபேட்டி லிவர்ல எந்த இஷ்யூஸ் இல்ல. அப்படி எனக்கு வந்து செஸ்ட் வந்து ஒரு இறுக்கமா ஃபீல் பண்றேன், டைட்டா இருக்கு, மூச்சு உள்ளே இழுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்ம ரோடு ஓரத்துல பஸ்ல போவோம், டிராவல் பண்ணுவோம், பார்த்துட்டு போன ஒரு செடி தான் இதுக்கு அருமருந்து. இன்ஸ்பிரேஷன் டிஃபிகல்ட்டுக்கு, எக்ஸ்பிரேஷனுக்கு எப்படி மெஃபைட்டிஸ்ன்னு சொல்லணும், அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து கேக்டஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலைவனங்கள்ல வளரக்கூடிய அந்த கத்தாழையில ஒரு ஃபேமிலியில இருக்கிற கேக்டஸ்ன்னு சொல்லுவோம். நீல நீளமா இருக்கும், சைட்ல ஃபுல்லா முள்ளா இருக்கும். மோஸ்ட்லி பாலைவனங்கள்ல தண்ணியே இருக்காது, ரொம்ப 1000 அடி ஆழத்துலதான் வந்து தண்ணி இருக்கும். அதுவே அதை அப்சர்வ் பண்ணி அங்கேயே அது பச்சை பசுமையா இருக்கும். இந்த கேக்டஸ் கிரிக்லிபியர்னு சொல்லுவாங்க, நீங்க ஸ்கூல்ல பயாலஜில படிச்சிருப்பீங்க. இந்த கேக்டஸ் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, உட்கார்ந்தே இருப்பாங்க, அவங்க வந்து ஒழுங்கா வாக்கிங் எல்லாம் போக மாட்டாங்க. அந்த உட்கார்ந்தே இருக்கவங்களுக்கு வந்துட்டு சர்க்குலேஷன் ஈவனா இருக்காது. கால்ல வந்துட்டு ஸ்மோக்கர்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறவங்களும் 6 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கும் ஒரே அளவுக்கு இருதய சம்பந்தமான நோய்கள் வரலாம், மாரடைப்பு வரலாம், ஆபத்துக்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஏன்னா நம்ம உட்கார்ந்தே இருக்கோம், பிளட் அங்கங்க தேங்கி இருக்கு, உட்காந்தே இருக்கும், காலுக்கு போன ரத்தம் வந்து டுவர்ட்ஸ் கிராவிட்டி காலுக்கு ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது, பம்ப் பண்ணி காலுக்கு போன ரத்தம் திரும்பி ஹார்ட்டுக்கு வர்றதுக்கு கால் எதுவும் சுவிட்ச் கிடையாது. அந்த காலுக்கு போன ரத்தம் வந்து திருப்பி டுவர்ட்ஸ் அகைன்ஸ்ட் கிராவிட்டி மேல வரணும்னா நம்மளோட செகண்ட் ஹார்ட், நம்ம உடம்புல 2 ஹார்ட் இருக்கு, ஒரு ஹார்ட் வந்து இங்க இருக்கு, இன்னொரு ஹார்ட் வந்து நம்மளோட காஃப் மசில்ஸ், நம்மளுடைய முட்டிக்கு கீழே பின்னாடி இருக்கல கண்டசதன்னு சொல்லுவோம், அதான் செகண்ட் ஹார்ட். அது வந்து நல்லா பம்ப் பண்ணாதான்
இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட்டுக்கு ஆயுசு கூட இருக்கும். சோ செகண்ட் ஹார்ட்டை வேலை பார்க்க வைங்க. நிறைய விழிப்புணர்வு பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த செகண்ட் ஹார்ட் வந்து காலுக்கு போன ரத்தம் திரும்பியும் நம்ம மேல வரனா சைக்கிளிங், வாக்கிங், ஜாகிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த காஃப் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி விரியும். அந்த பம்பிங் நடக்கும் பொழுது காலுக்கு போன பிளட் வந்து திருப்பி ஹார்ட்டுக்கு வருது. ஆனா ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க மோஸ்ட்லி 99% என்னோட தம்பியா இருக்கலாம், இல்ல உங்களோட நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், பிரதர்ஸா இருக்கலாம், எல்லாருமே வந்து காலையில போய் ஈவினிங் வரைக்கும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு சேர்ல உட்கார்ந்தே இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு பயமா இருக்கும், அவங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் ஈவனா இல்ல, அவங்களுக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு. எப்படி இந்த கேக்டஸ் வந்து பாலைவனங்கள்ல 1000 அடி ஆழத்துல இருக்கிற தண்ணி ஒரு சொட்டு 2 சொட்டு டெசர்ட்ஸ்ல எங்க தண்ணி இருக்கும் அங்க கூட பசுமையா வளரக்கூடிய ஒரு இது அங்கிருந்து உறிஞ்சி கொண்டு வந்து மேல அதோடைய இதுக்கு சேர்த்துதோ, அதே மாதிரி இந்த கேக்டஸ ஹோமியோபதியில மருந்தா கொடுக்குறோம். அது எங்கேயுமே பிளட் தேங்காம உடம்புல எந்த பகுதியில பிளட் வந்துட்டு போய் ஸ்டாக்னேட் ஆனாலும் அதை திருப்பியும் ஹார்ட்டுக்கு கொண்டு வர கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. எப்படி ஹை பிபிக்கு மருந்து தரமோ லோ பிபி அலட்சியமா எடுத்துக்கிறோம். லோ பிபி இருக்கா சும்மா லெமன் ஜூஸ் உப்பு போட்டு குடி, உப்பு எதையா சால்ட் போட்டு குடின்னு சொல்லி கிட்னியை டேமேஜ் பண்றோம். இந்த ரெண்டாவது காஃப் மசில ஒழுங்கா பம்ப் பண்ண வச்சு வாக் அவுட் பண்ணி பிபி ரைஸும் பண்றதுல இந்தியால இருக்கிற பெண்கள்ல 100ல 99 பேருக்கு பிபி லோ, 90-60 தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு பிபியை ரெகுலேட் பண்ணி பிபி நார்மல் கொண்டு வரும். பிபி 90-60 தான் இருக்குன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா சர்க்குலேஷன் ஈவனா போய் சேரல, அங்கங்க போய் தேங்கிருது. உட்காந்தே இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷன். இன்னொன்னு அவங்க பெருசா பிசிக்கலா ஃபீமேல்ஸ் ஆக்டிவா இருக்கிறதுல வீட்டு வேலை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். வாக்கிங் ஜாகிங்னு சிட்டிஸ் மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்கள் போறது இல்ல. இது தெரியாமே கடைசி வரைக்கும் இருந்துறாங்க. அப்படி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு இந்த கேக்டஸ்ன்ற மருந்து சாப்பிடும் பொழுது பிபி நார்மல் பிபி ஆகும். அண்ட் இந்த உடம்புல அங்கங்க போய் பிளட் ஸ்டாக்னேட் ஆகாம தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவும். டைட்னஸ் ஃபீல் பண்றோம், ஃப்ரீயா பிரீத் பண்ண முடியல, சளி இருமல் இல்ல, ஆனா மூச்சு உள்ள இழுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற பல 100 பேருக்கு மேஜிக் மாதிரி கேக்டஸ் கொடுத்துட்டு வெளியே உட்கார வைப்பேன். கொஞ்சம் கழிச்சு மேம் இப்படி 2 பேர் வந்து டைட்டா புடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு டைட்டா இருக்கு, கஷ்டமா இருந்துச்சு, இப்ப நான் ஃப்ரீயா பிரீத் பண்றேன், இப்ப நல்லா ஃப்ரீயா உள்ள மூச்சு இழுக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க. மூச்சு ஃபுல்லா இந்த டயப்ரக்முக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் 100ல யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லணும். இந்த எக்ஸசைஸ் வந்து என்னன்னா, நம்ம மூச்சு அந்த காலை கட்டில படுத்துக்கணும், தலைக்கு நீங்க தலகாணி வச்சிருக்கலாம், காலுக்கு ஒரு தலகாணி வச்சு காலை குத்துக்கால் வச்சுக்கணும், கைய வந்து இந்த செஸ்டுக்கு கீழே வந்து இந்த கையை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கரெக்ட் நீங்க வச்சிருக்க மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா டீப்பா உள்ள இழுக்கணும். டீப்பா உள்ள இழுக்கும் போது என்னுடைய மூச்சு உள்ள இழுக்கும் போது என்னோட வயிறு வெளியே வரும் டைட்டா. அப்புறம் நான் திருப்பி நான் சொன்ன 7 கவுண்டிங்ஸ் 4 கவுண்டிங்ஸ்க்கு உள்ள இழுக்கணும். திருப்பி 1 2 3 4 5 6 7 கவுண்டிங்ஸ் விட்டுட்டு திருப்பி வெளியே விடணும். முதல்ல பிகினிங்ல 7 கவுண்டிங்ஸ் நீங்க வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியே விடும் போது அது பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் டயப்ரம். நிறைய பேர் பர்ஸ்ட் லிப் பிரீத்திங்னு சொல்லுவாங்க, பர்ஸ் வாய்ன்னு சொல்லுவோம்ல, பர்ஸ் லிப் பிரீத்திங். அது வந்து 2 செகண்ட்ஸ்க்கு உள்ள மூச்சை இழுத்துட்டு 5 to 6 செகண்ட்ஸ்க்கு மூச்சை வாய் வழியா வெளியே விடுறது. அதாவது 2 செகண்ட்ஸ் தான் உள்ள இருக்கிறோம், 5 to 6 செகண்ட்ஸ்க்கு வெளியே விடுறோம். போஸ்டா வாய் வந்து விசில் ஊதுற மாதிரி. இந்த மாதிரி சும்மா வீட்டுல இருக்கும் போது, போகும்போது, வரும்போது, பைக் ஓட்டும் போதெல்லாம் நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்றீங்க, ஆனா நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா சீரியஸ்லி ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுதான் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு நம்ம மோஷன் போற மாதிரி, யூரின் போற மாதிரி, நுரையீரலுக்கு எக்ஸசைஸ், ஹெட் மசாஜ் பண்ணிக்கிற மாதிரி நுரையீரலுக்கான ஒரு எக்ஸசைஸ். இது அவ்வளவு முக்கியம். இதை பத்தி விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்குன்னு நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். மேக்சிமம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுறோம், நம்மளுக்கு உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு, மேக்சிமம் ஆக்சிஜன் அடுத்து உள்ள இழுக்க. இத பண்ணி நம்ம பண்ணும் பொழுது இந்த பர்ஸ் லிப் பிரீத்திங் இதுவும் டயப்ரம்க்கு ஒரு எக்ஸசைஸ். டயப்ரம் வெறும் நுரையீரலை மட்டும் பார்த்துட்டு நுரையீரலுக்கு கீழே நுரையீரலை சுருங்கவும் விரியவும் வைக்க உதவுற ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கிற டயப்ரம கண்டுக்காம இருக்கிறோமோ, அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவா இது இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ வந்து லங்ஸ் வந்து நம்ம லங்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, லங்ஸ் வந்து கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஆஃப்டர் கோவிட் 2 பிரச்சனை தான். ஒண்ணு மூச்சு உள்ளே இழுக்க கஷ்டமா இருக்குது, வெளியே விட கஷ்டமா இருக்கு, பிரீதிங் டிஃபிகல்ட்டி.
சளி இருமல் இருந்து வீசிங் இருக்கிறது தனி, அதுக்கு தனியா நிறைய நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். அதுக்கு நிறைய மெடிசன்ஸும் இருக்கு. நம்ம அது ஸ்மோக்கர்ஸா இருந்தா அந்த புகையில இருந்தே தயாரிக்கிற மருந்து, டொபாக்கோல இருந்து ப்ரிப்பேர் பண்ற மெடிசன், இந்தியன் டொபாக்கோ வந்து ப்ரிப்பேர் பண்ற மெடிசன் லொபீலியான்னு சொல்லியிருந்தோம். ஸ்மோக்கரா இருப்பாங்க, அவங்களுக்கு காத்து பைகள் அழிஞ்சு இருக்கும், அவங்களுக்கு வந்து ஏர் அந்த வின் பைப் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கும், பிராங்கைட்டிஸ், அவங்களுக்கு தான் அது 2 அஃபெக்ட் ஆனவங்க கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இப்ப இறந்து போற எல்லாருக்குமே அந்த சிஓபிடி தான் டயக்னோசிஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இந்த லொபிலியான்னு சொல்லுவோம். அது வந்து நர்வ்ஸ்ல ஆக்ட் பண்ணுது. சோ நம்மளுக்கு வந்துட்டு வேகஸ் நர்வ்ல ஆக்ட் பண்ணி சுவாசிக்கிறது ஈஸி ஆகுதுன்றது நம்ம போன பதிவுல போட்டோம், ஸ்மோக்கிங் பதிவுல போட்டிருந்தோம். வீட்டுல நிறைய கரப்பாம்பூச்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல கரப்பாம்பூச்சி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த காக்ரோச் அலர்ஜி காஸ் பண்ணும். இந்த காக்ரோச்சஸ்ன்றது உலகம் முழுக்க பல லட்சம் நாடுகள்ல அலர்ஜி, ஆஸ்துமா, வீசிங் காஸ் பண்ணக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லி பயங்கரமா இப்ப வந்துட்டு அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கரப்பாம்பூச்சி அடிச்சா வீட்டுல செல்வம் போயிருன்னு அடிக்காம விட்டுருவாங்க. கரப்பாம்பூச்சியோட மோஷன், யூரின், செத்து போன கரப்பாம்பூச்சியில இருக்கிற ஹேர்ஸ் கூட இரிட்டன்ட், அலர்ஜி. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து வருது, அந்த வீட்டுல நிறைய கரப்பாம்பூச்சி இருக்குன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு வாழ்நாள் முழுக்க டாக்டர்கிட்ட சளி, இருமல், வீசிங், இரிட்டேஷன். ஏன்னா நைட்ல வந்து அது சாப்பிடுற தட்டு எல்லாத்துலயும் அதோட மோஷன், யூரினை விட்டுட்டு போயிடும். மிக முக்கியமான அலர்ஜன் வந்து காக்ரோச்சஸ். இந்த மாதிரி காக்ரோச்ல இருந்தே ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க, அது பேர் பிளாட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி, வீட்டுல ஒரு தூசி தட்டணும், ஒரு ஒற்றை அடிச்சோம் அலர்ஜி இருக்குன்னு சொன்னாங்கன்னா பிளாட்டான்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்போம். அது கொடுத்தா அந்த காக்ரோச் அலர்ஜி டெண்டன்சியே மாறி அவங்க நல்லா ஃப்ரீயா பிரீத் பண்ணுவாங்க. அந்த வீசிங், சளி, இருமல் எதுவுமே இருக்காது. சோ ஸ்மோக்கர்ஸ் அந்த லொபீலியா, இதுவா கரப்பாம்பூச்சி இருக்கவங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களா அந்த பிளாட்டா, மூச்சு வெளியே விட கஷ்டமா இருக்குன்னு சொன்னா மெஃபைட்டிஸ். அந்த நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, அதோட வால் வந்து வீட்டுல பெட் அனிமலா வளர்க்குறவங்க வந்து அதோட வாலை வந்து சர்ஜரி பண்ணி அதுல இருக்கிற அந்த சென்ட் எடுத்துட்டு தான் வீட்டை வளர்ப்பாங்க. அவ்வளவு ஒரு ஸ்மெல் இருக்கும் அது. ஸோ ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வடபழனிக்கு ஒரு புது லேண்ட்மார்க் நம்ம ஃபோர்டிஸ் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ வடபழனிக்கு வந்தாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்துல பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நமக்காக திறக்கப்பட்டிருக்கு.